ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 25ஆம் தேதி 6ஆம் மாதம், 25ஆம் தேதி ஆனி மாதம், 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள், ஊழியர்கள் இணையப் போகிறார்கள். அந்த வேளையிலே ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழிய சகோதரர் மைந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியா இருந்து அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். காலை வேளையில் மாலை வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜனட் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து சுவிசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் இன்னும் 10 நிமிடத்தில் இணைவதாக கூறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தர் கரத்திலே வேதாம கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஒப்புவிப்போம். முதலில் ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் பொறுப்பெடுப்பார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோடமா. பிரைஸ்லோட்டண்ணா. ஆமீன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமீன். ஆமேன் ஆமேன். மகேந்திரமன் அவர்கள் எங்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன் 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 ஆமேன். ஜெபம் பண்ணும். ஒரு நிமிஷம். ஆமேன் ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கமா வானொலி நிலையத்திலே கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை நடக்கிற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவனே, அநேகர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த வார்த்தையின் ஆழமான சத்தியத்தை இந்த கேள்விக்கு பதிலை கண்டறிய நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ஜென சிஸ்டரையும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெளிப்படுத்தின சங்கமான நிலையத்தையும் நீர் இன்றைய நாளை ஆசீர்வதித்து கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீ தந்துவிட வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கேள்வி, எப்பொழுதும் உமது அடியேனின் வீடு என்றென்றைக்கும் தேவனுக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளுவீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியா அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? இந்த வசனம் தாவீது சொன்னது. எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? வேதாகமத்துல இருக்குது. எந்த புத்தகத்திலே இருக்குது? வேதாகம புத்தகத்துல. எந்த அதிகாரம் கேட்டா வேற கேள்வி. எந்த அதிகாரம், எந்த புத்தகம், எந்த அதிகாரம்? இதுதான் சரியான கேள்வி. இதுக்கு கேள்வி இதுதான் கேள்வி. இப்படித்தான் கேட்கணும். தாவீது எங்க கேட்டவன்னு சொன்னா, வார் 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 தாவீது கேட்டவன் தாவீது இந்த புத்தகத்துல கேட்டோம்னா வரணும். பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஓ, பழைய ஏற்பாட்டுல. சரி, 1 நாளாகமத்துல இருக்கு. அப்படி சொல்லிருக்க இன்னும் நீச்சி எங்களுக்கு ஆண்டு 1 நாளாகும்.
இல்லை இருக்கு ஐயா, இல்லை ஒன்று நாளாகவும் என்னென்னு நடக்கல, விளங்கல, தெரியல, வடிவா தெரியல. ஒன்று நாளாகமம் 17வது அதிகாரம் 27வது கடைசி வசனத்துல இருக்கு. ஓகே, போங்க செக் பண்ணோம் சரி உண்டு. நாளாக 2 நாளாகவும் 1 நாளாகவும் 17வது அதிகாரம் 27வது வசனம். 17:21. இப்பொழுதும் அதன் அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருள்வீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். ஆமென். இதில் போட்டிருக்கோம் பாருங்க, இதான் வீடு என்று போட்டிருக்கு. ஆமாம் யா 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 ஓகே ஓகே அண்ணா. ஓமா ஓகே, நான் ஓசியா புத்தகத்திலே இன்றைக்கு கேள்விகள் எடுக்கிறேன். எப்ராயிம் எப்பொழுது பாழாவான்? இப்ராஹிம் எப்பொழுது பாழாவான்? இப்ராஹிம் ஓசியா புத்தகத்திலே எப்ராயினை குறித்து ஆண்டவர் மனதுருகி கேட்கிறார். அவனோ மனம் திரும்பாமல் ஓசியாவில் ஓசியா ஓசியாவில் திருப்பி அந்த கேள்வியை கேளுங்க. எப்ராயிம் எப்பொழுது பாழாவான்? இஸ்ரேல் எப்பொழுது பாழாவான்? எத்தனாம் அதிகாரத்தில் இருக்கு? 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஓசியா 5:3 5:5 5:9 அண்ணா. 5:9 5:9 தண்டிப்பின் நாளிலே எப்ராஹிம் பாழாவான், நிச்சயமாய் வரப்போகிறது, இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன். ஆமென். திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்கள் யார்? ஓசியாவிலாம் கேட்கிறேன். திராட்சை ரசம் ஓசியா 9:10 இல்ல, ஓசையா 3ஆவது அதிகாரத்திலே இருக்கு. சின்ன அதிகாரம். பின்பு மூன்றோண்டு என்ன? யா என்ன கேள்வி? பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து
திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகளாக இஸ்ரவேல் புத்திரன் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு கொப்பாக நீ இன்னும் போய் நேசிக்கப்பட்டுடன் பிரச்சாரமான செய்ய நேசித்துக்கொள் என்று சொன்னார். அக்கிரம ஸ்தலம் எது? அக்கிரமஸ்தலம் ஏபோத் வஸ்திரமா? இல்லை, ஓசியா 12வது அதிகாரத்துல இருக்கு. ஏசியா 12ஆம் அதிகாரம் என்ன கேள்வி? அக்கிரம ஸ்தலம் எது? வசத்துக்குள்ள இருக்கிற கேட்குறது, அதான் பிரச்சனை. ஓசியா 12:9 12:11 இருக்கு. கிளியாத் அக்கிரம ஸ்தலமோ ஆம், அவள் அபத்தரானார்கள். கில்காலிலே காலிலே படுகிற அவர்களுடைய பீடங்கள் வயல் வரும்போது இருக்கிற கற்குவை போல் இருக்கின்ற போட்டிருக்கு. ஏன் அக்கிரம ஸ்தலம் எழுதி இருக்கலாம் முன்னுக்கு. அக்கிரம ஸ்தலமோ தலம் ஒன்று போட இல்லை. இல்ல, அக்கிரம ஸ்தலம் கீலியாத்தண்டு போட்டிருக்கு. கிளியாத் அக்கிரம ஸ்தலமோ கேள்வியோட கேட்டா அது அக்கிரம ஸ்தலம் தான். இப்ப கிளியாத் அக்கிரம ஸ்தலம்னா ஓகே, நீங்க சொன்னதுக்கு சரி. இது கிளியாத் அக்கிரம ஸ்தலமோ, அப்ப கேள்விக்குறியால இருக்கு சிஸ்டர். ஸ்தலமோ ஸ்தலம் மட்டும் போடுறதா சரி, நீங்க சொன்னதை ஒத்துக்கொள்றேன். இது ஸ்தலமோ. ஐயா, மகேந்திரன் விக்டோரியாவில் இருக்கிறாரோ? இது எப்படி இருக்கு? அது கேள்வி இல்லை. விக்டோரியா இருக்கிறாருன்னா சரியா இருக்கிறாரோ? அது சொல்லுங்க ஐயா. என்னென்றால் என்ன மகேந்திர ஐயா விக்டோரியால இருக்கிறான்னு கேட்டா அந்த கேள்வியை கேள்விப்பட்டாதான் நான் யோசிச்சேன். மகேந்திர ஐயா விக்டோரியால இருக்கிறான்னு நான் சொல்றேன், தூணிலும் இருப்பார், அவர் திரும்பிலும் இருப்பார். மகேந்திரமண்ணா விக்டோரியாவிலே இருக்கிறாரா? அவர் தூணிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார். ஐயா, இந்த கேள்வி என்னடா, கிளியாத் அக்கிரம ஸ்தலமோ அர்த்தம் என்ன? அது கேள்வியை தான் கேட்டிருக்க. அக்கிரம ஸ்தலமோ அது கேள்விக்குறியோட வருது ஐயா. என்னதுக்கு அந்த வாச கேள்வியை சொல்லுங்க. அக்கிரம ஸ்தலம் எது என்று கேட்டேன். ஓசியாவில எத்தனை 12ஆம் அதிகாரத்துல வருது பாருங்க. எத்தனாம் வசனம்? அப்படியே தீர்க்கதரிசிகளோடு பாருங்க. அப்படியே தீர்க்கதரிசி சொன்னேன், நான் அநேக தீர்க்கதரிசனங்களை அருளினேன், தீர்க்கதரிசிகளை கொண்டு ஓமையாளாக பேசினேன். கீலியாத் அக்கிரம ஸ்தலமோ ஆம், அவர்கள் அபத்தக்காரர்கள். ஆமண்டு வருதுதானே அதுல அக்கிரமோ ஆமண்டு தான் சொல்லப்படுது. அவர்கள் அபத்தக்காரரும் கீலியாவில் காளைகளை பலியிடுகிறவர்கள், அவர்களுடைய பீடங்கள் வயல்பரப்புகள் இருக்கிற கற்குவியலாக கற்குவியல் போய் இருக்கிறது. அதையா அக்கிரமஸ்தலம் கேட்டையா கீழே ஆமண்டு தானே வருது. இல்லையா அக்கிரம ஸ்தலம் கேட்டையா அது கீழே வருது, ஆமண்டு தானே வருது. ஆம், அவர்கள்
ஆபத்தானவர் என்று தானே வருது ஐயா. ஓகே, அடுத்த கேள்வி. எதை போல நியாய தீர்ப்பு முளைக்கும்? என்ன ஒரு முளையை போலன்னு சொல்லுவாங்க. என்ன இது முளைக்கும்? அது வந்து இது மாதிரி என்ன நீதிமொழியில வருது நினைக்கிறேன். நீதிமொழியில நான் இதுல ஓசியாவெல்லாம் கேட்கிறேன். நான் ஓசியாவில் வருதா? ஓசியாவெல்லாம் எல்லா கேள்வியும் அப்புறம் என்ன எதை போல நியாய தீர்ப்பா முளைக்கும். எப்படி நடக்கணுங்க? அப்போது ஆகில ஒரு கல்வி காணும்போது என்ன முளைக்கும்? பாத்துருவோம் இருக்கு. இதை போல நீதி முளைக்கும். பத்து 12 இல்ல, ஓசியா அருகு போலையா? என்னன்னா அருகு ஓசியா 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே இருக்கு. பொய்யான இடுகிற வார்த்தையில சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டால் ஆகையால் வயல்வெளியின் படைச்சாலைகள் விஷப்பூண்டுகள் போல நியாய தீர்ப்பு முளைக்கும். விஷப்பூண்டுகளை போல. ஓகே அண்ணா. ஓகே ஓகே. கர்த்தருடைய வழிகளில் இடறி விழுவது யார்? துன்மார்க்கரா அல்லது என்ன? துன்மார்க்கரா இல்லை, என்ன இப்ப கேக்குறீங்க? இடறி விழுகிற யாருடா கேக்குறீங்க? கர்த்தருடைய வழிகளில் இடறி விழுவது யார் அல்லது என்ன? இடறி விழுவார்கள். இடறி விழுவார்கள் அங்கே இங்கே. கர்த்தருடைய வழிகளில் இடறி விழுதலா என்ன? அது வசனத்துக்கு மறுமொழியா நடுவுல இருக்குமா? இல்ல நடுவுல என்னையா விட வந்து வசனத்துக்கு நடுவுலான்னு வேறு. என்ன நடுவில் ட்ரிக்கான கேள்வி. இது கடைசியில வருதுதாண்ணா. கடைசி வார்த்தையில் வருது.
இடறி விழுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையில் இடறி விழுவது கூகுள்ல வராதையா அந்த கேள்வி இந்த வசனம் நடுவில் இருக்கு. விடு. இல்லையா, நடுவில் இல்லையா? என்னது கர்த்தருடைய வழிகளில் இடறி விழுவது யார்? முதல் இடறி விழுவது என்ன கேட்டீங்கள்? இடறி விழுவது அநேகமா துன்மார்க்கர் அல்ல தேவனுக்கு பாதகர் பாதகர் யார்? பாதகர். ஓசியா 14:9. நீங்க என்னன்னு கேட்காத நான் இடறி விழுவது என்னன்னு கேட்டா நான் என்னன்னு தெரியாது. ஓகே, ரைட், ஓகே. இல்ல தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். அது எல்லாரும் விளையாடி விடுறது தானே. சில பிரச்சனை இருந்துச்சுன்னா பீலியா விட இல்லையா? அடுத்த வேலை எதை சொல்லுங்க. அந்நிய காரியமாய் எண்ணினார்கள்? என்ன சாமான்? ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இஸ்ரவேல் மக்கள் எதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள்? தேவனுடைய வசனத்தை, இல்லை, தேவனின் மகத்துவமான வேதத்தின் மகத்துவங்களை, வேத மகத்துவங்களை. ஓசாயா வேத மகத்துவம். 8:12 இருக்குது. தேவனோடு எதிர்த்து நிற்பது யார்? துன்மார்க்க எதிர்த்து நிற்பாங்கள். இல்லை, அப்படி எழுதலை வேதத்தில். தேவனோடு ஓசியா எதிர்த்து புத்தகத்தில் நிற்பார்கள். அப்படி இல்லை. பாருங்க, வேதத்துல என்ன சொல்லப்படுது? தேவனோடு என்ன எதிர்த்து கேள்வி? நிற்பது யார்? தேவனோட எதிர்த்து நிப்பவர்களா சொல்றீங்க, கேக்குறீங்க? ஆமாம். ஓகே. எதிர்த்து நடந்தார்கள். தேவனை எதிர்த்து நிற்பவர்கள் யார்? எதிர்த்து நிற்கிறவர்கள் எல்லாம் நிற்கிறவர். எதிர்த்து நிற்பவர்கள் யாருன்னு கேக்குறீங்கள்? ஓ, இப்ராஹிம் காவற்காரர்கள் தேவனோட எதிர்த்து நிற்கிறார்கள். சரியா? ஆமென், ஆமென். ஓசியா 9:8 இருக்குது. எது தீட்டுப்பட்டது? இது தீட்டுப்பட்டதா? ஓ, தீட்டுப்பட்டது. அசுத்தமான மிருகங்களது சொல்ல அது அதா இல்ல. அசுத்தமாகிலும் விரிநகங்கள் இதன்றவையா தீட்டுப்படுவார்கள்? இல்ல, இல்ல. ஓசியா 5வது அதிகாரத்துல இருக்கு. ஊசி 5வது இடத்துலயா? ஓகே. தீட்டுன்னு சொல்லி இதுல கணக்கு இதுல வருது. ஓசி 5ஆம் அதிகாரத்திலயா? வரும். இப்ராஹிம் 5:3
தீர்த்து ஓகே, பட்டதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. கேட்ட கேள்விக்கும் விடைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் இஸ்ரவேல் தீட்டுப்பட்டது. உங்களோட கேள்வி என்ன? இவர்கள் தீட்டுப்பட்டார்கள்? இஸ்ரவேலர்கள் தீட்டுப்பட்டார்கள். எப்ராஹிம் தீட்டுப்பட்டான்னு எழுத இல்லை. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டது. பட்டதே என்றா என்ன? எங்களுக்கு விட வந்து வேதாம ரீதியெல்லாம் வேணும். அதான் தீட்டுப்பட்டது. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அது தீட்டுப்பட்டுட்டுது. தீட்டுப்பட்டாங்கன்னா நீங்க கேட்டதீங்க. தீட்டுப்பட்டவர்கள். தீட்டுப்பட்டவர்களுக்கும் தீட்டுப்பட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தீட்டுப்பட்டவர்கள் தீட்டுப்பட்டது. யா, தீட்டுப்பட்டவர்கள் தானே அதுல எழுதியிருக்கு தானே அண்ணா. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டது. நீங்க தீட்டுப்பட்டாங்கன்னு போட்டிருக்கார். ஆனா வேதவசனம் தீட்டுப்பட்டதே என்று போட்டிருக்கு. அப்ப கேட்கிற கேள்வி, யா அண்ணா, ஒவ்வொரு வசனமும் சேர்த்து வாசிக்கல, அதுல எடுக்கல இப்படித்தானே நாங்க இதன்னு நீங்க தமிழ் எப்படி மாற்றி இதண்ண வேணுமன்றது உங்களுக்கு தெரியும். தெரியும் தானே, தமிழ் தானே படிச்சீங்க. நீங்க அப்ப தீட்டுப்பட்டாங்கன்னு கேட்டுறீங்க கேள்வி அம்மா. நீங்க யா, தீட்டுப்பட்டதேன்னு கேட்டிருந்தா அதை விட சரி. தீட்டுப்பட்டார்களுக்கும் அப்படி தீட்டுப்பட்டது கேள்வி கேட்கல. அதை தீட்டுப்பட்டதே என்று கேள்வி கேட்கல அண்ணா. அப்படி அது வந்து கேள்விப்பட்ட கேள்விக்கும் நாங்கள் கேள்விய வந்து எப்படி கேட்கணும்ன்ற ஒரு இது இருக்குல்ல அண்ணா. தமிழ்ல சரி, எந்த மொழியிலும் அப்படி கேட்கலாது தானே. தீட்டுப்பட்டதே என்ற ஒரு கேள்விய வைக்கலாது அண்ணா. நீங்கள் நான் தீட்டுப்பட்டார் அந்த வசனத்தை பார்த்தேன். தீட்டுப்பட்டது சரி சரி. ஏவைகள் வாரி கொள்ளப்படும். இவைகள் வாரி கொள்ளப்படும். வெள்ளம் வந்தா வாரி கொள்ளப்படும் இருக்கு. இதுல வாரி கொள்ளப்படும். வாரி கொள்ளப்படும். எந்த அது எதேண்டா இதுல இறைமையால வந்து வித்தியாசமா போட்டிருக்குது. உன் வீரர்கள் வாரி கொள்ளப்படுவார்கள். நான் ஓசியாவில நான் கேட்கிறேன் அண்ணா. ஓசியாவில வருது. ஓசியாவில வந்து 4:3 வருது சரியா. யா, கடைசியில தேசம் இருக்கு. புலம்பி அதன் குடிகள் அனைவரும் மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும், கடலில் மச்சங்கள் வாரி கொள்ளப்படும். கடலில் மச்சங்கள் வாரி கொள்ளப்படும். எது துண்டு துண்டாய் போகும். துண்டு துண்டாய் மரக்கறியை கத்தியால் வெட்டினா துண்டு துண்டா போகும். என்னன்னா ஏனையா இறைச்சி மட்டும்னா போகும் தானே ஐயா. துண்டு துண்டா போகும்.
எத்தனை அதிகாரத்தில் இருக்கு? ஓசியா 8வது அதிகாரத்துல இருக்கு. ஆ, 6ஆம் வசனம். 6வது வசனம் வருது. சமாரியாவும் கட்டுக்குட்டிகள். குட்டி சமாரியாவும் கண்டு குட்டி துண்டு துண்டா போகும். ஆமென். சமாரியாவின் கன்றுக்குட்டி. தன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்கள் யார்? அது மோசையால வருது. ஓ, ரைட், ஓகே. சமாரியா தன் தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணினபடியினால். சரியா? ஓ, சரியாண்ணா. 11:6. ஓசியா 11:6. ஓகே. வஞ்சகத்தினால் தேவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யார்? வஞ்சகத்தினால் தேவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார்? 12. யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராய். ஓசியா இப்ராஹிமும் 11:12. இஸ்ரவேலர் வஞ்சகத்தினால் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். திப்லாயிமின் குமாரத்தி யார்? இப்ராஹிம் குமாரத்தியே எங்க ஒரு வசனம் இருக்கு. யாருடைய குமாரத்தி? திப்லாயிமின் குமாரத்தி. சிப்ளாய் சீனாவா? தீனா இப்பன்னா லாவன்னா ஈனா மீனா என்னன்னா திப்லாயிம். சிப்ளாயின் குமாரத்தியா? யார்? அந்த ஒசையா 1:3. 1:3. ஆமென், ஆமென். திப்லாயிமின் குமாரத்தியாய குமேராவை சேர்த்து கொண்டான். ஆமென். அதுதான். எங்கிருந்து எண்ணெய் கொண்டு போகப்பட்டது? சவுதி அரேபியாலேருந்து. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களின் எண்ணெய் அது மோசையால வருது. எல்லாம் ஓசியாதான். ஓசியாதான்.
எண்ணெய் கொண்டு வரப்பட்டது அங்கே. இது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமேன் ஆமேன் ஆமேன். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. ஓகே, நீங்கள் கேட்கலாம். சரி, ஒரு கேள்வியை கேட்போம். தேசமங்கம் எக்காலம் ஊதுவித்தவன் யார்? தேசமங்கம் எக்காலம் ஊதுவித்தவன் யார்? தேவதூதன். தேசமங்கம் எக்காலம் ஊதுவித்தவன் யார்?